ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரவா தோசையும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இப்போ வாங்க ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் ரவையை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமா, கேசரி எல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பொடியான ரவையை சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இஞ்சியை துருவி கூட சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரவையை நல்லா ஊற வைக்கணும். முதல்ல 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகள் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக மாவை கரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ரவை நல்லா ஊறணும். அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தோசைக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 3 கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி நான் 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். நான் பார்த்தீங்கன்னா அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு சட்னியை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். ரவா தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி. நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சாச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது இன்னும் தண்ணி சேர்க்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா ரவா தோசை செய்ய முடியாது. எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு ரவா தோசை நல்லா சூப்பராக வரும். இப்போ திரும்பவும் நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் இப்போது ரவா தோசைக்கு பார்த்திங்கன்னா தண்ணி 5 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தோசைக்கல் மேலே போட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து கல்லில் ஊற்றி செய்வாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாவோடவே வெங்காயத்தை போட்டு கலந்து கொடுத்துட்டும் செய்யலாம். நான் இப்போ கொஞ்சமாக வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவா தோசை இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை கல் வச்சுக்கிட்டு கல்லை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். கல் பார்த்திங்கன்னா ரவா தோசை செய்கிறதுக்கு நல்லா சூடாக இருக்கணும். மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி தோசை கல்லில் ஊற்றும்போது நல்லா தண்ணியாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டான பதத்துக்கு ரவா தோசையும் மாவு ஊற்ற முடியும். கல்லில் அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கணும். நம்ம கடையில் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருப்போம். ரவா தோசை எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் மாவை எடுத்து கல்லில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய், நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எண்ணெய் மேலே சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஓரங்கள்லேயும் எண்ணெய் சேர்த்தோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தோசை. அதுக்கப்புறம் ரவா தோசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நார்மலாக தோசை செய்கிறத விட ரவா தோசை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து கலராகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் தோசை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தோசை நல்லா வெந்துட்டு நல்லா கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரவை தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட மாட்டோம். அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறமா மடித்து எடுத்துட்டா போதும். தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா வெங்காயத்தை இது போல் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வந்து ஊற்றி விட்டுருவாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு செகண்ட் டைம் தோசை வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேலே கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வெந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் தோசை ஊற்றும் பொழுது மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு தோசை ஊற்றுங்க. ரவை மாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடியில் போய் தங்கிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தோசை ஊற்றுங்க. அப்படியே நம்ம கலந்து கொடுத்து தோசை செய்யும் பொழுதும் மாவு வந்து பார்த்திங்கன்னா ஊற்ற ஊற்ற கொஞ்சம் காலி ஆகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அப்படியே நம்ம ஊற்றும் பொழுது ரவா தோசை வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணியாக கரைச்சிட்டு திரும்ப நீங்கள் தோசை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக ரவா தோசையும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து ரவா தோசை செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா நமக்கு ஒரு தோசையெல்லாம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. நம்ம 2-3 சாப்பிட்ணுன்னு நினைப்போம். ஆனால் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தோசையோடு நம்ம நிறுத்திடுவோம். அதே நம்ம வீட்டில் செய்யும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்பொழுது. மாவு கரைக்கிற பதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும், தோசை பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு ரவா தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.